வணக்க நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் நிலம் வாங்கப்பட்ட ஒரு கல்வெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரலாற்றில் முக்கியமான கல்வெட்டு இது. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூர் கோங்கிற ஊரில் இருக்குது. இந்த இறைவனுடைய பெயர் கோணப்பிரான். இப்போ அக்னிபுரீஸ்வரர்னு அழைக்கப்படுறார். இந்த தலம் அப்பர் முக்தி அடைந்த தலம்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழனோட 12வது ஆட்சி ஆண்டில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது 997ஆம் ஆண்டில். அக்காலத்தில் உள்ள பிரம்மதேய நிலத்தை ஒரு வியாபாரி வாங்கியிருக்கிற கல்வெட்டு அது. என்னென்னா, பிரம்மதேய நிலம்ங்கிறது பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுற நிலம். அந்த நிலத்தை வியாபாரி வாங்கியிருக்கார். அதை குறிக்கிற கல்வெட்டு. அப்படி இதுலேயும் தெரியுது என்னென்னா, பிரம்மதேய நிலத்தை யார் வேணாலும் வாங்கலாங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக தெளிவாக தெரியுது. அடுத்து கல்வெட்டு. கோ ராஜராஜ ராஜகேசரி பன்மர்க்கு யாண்டு 12வது அம்பர் வியாபாரி சடையன் குப்பையன். அந்த வியாபாரி பெயர் சடையன் குப்பையன். மக்கள் இருவருங்கிறது அந்த குப்பையனுடைய 2 மகன்கள். பனையூர் நாட்டு பிரம்மதேய எய்யனூர் நாண. இந்த பனையூர் நாட்டுங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய பனையூருங்கிற ஒரு ஊர். அது இப்போ ஒரு மாடக்கோவில் அங்கே இருக்குது. நாணக்காண்டு வாக பாலா சிரியன் கிருஷ்ணன் குணால பக்கன் நான். இந்த பாகா சிரியன் கிருஷ்ணன் குணாலங்கிறது தான் அந்த பிராமணர் பிரம்மதேயர். பற்றுடைய நிலத்து மாவை பூர்வதிக்கு மேற்கு தொங்க பெருவாய்க்கால்க்கு வடக்கு தெற்கு நின்று மஞ்சாறு நின்று மிரண்டான் சதுரத்து லங்கால் இக்காலும் ஊரிடு வரிப்பாடு பட்டதும் இருத்து நீக்கி நின்ற சுவாமி போகம் ஸ்ரீ புகழூர் திருவிளக்கரிக்க செய்து கொடுத்தோம். இது பன்மாகேஸ்வரன் ரக்ஷை அப்படிங்கிறதான் கல்வெட்டு. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற பனையூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அது இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் சௌந்தரேஸ்வரர்னு ஒரு மாடக்கோவில் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்த பாலா சிரியன் கிருஷ்ணன் குணாலன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் அவருக்கு சொந்தமான பிரம்மதேய நிலத்தை அம்பர் பெருந்திருக்கோவில், அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே போயிட்டு அம்பர் கோவிலுடைய அந்த மாடக்கோவில் இருந்த ஒருத்தரோட பெயர் தான், அந்த வியாபாரி பெயர் பார்த்திங்கன்னா சடையன் குப்பையன். அவரும் அவருடைய 2 மகன்களும் அந்த பிரம்மதேய நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதை மட்டும் வாங்காமல் அந்த கல்வெட்டில் தெளிவாக அது என்னென்ன எல்லைகளில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டு எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது நம்ம இது பண்ணுறோம்ல, இது எந்தெந்த எல்லைகள் இருக்குது, பக்கத்தில் என்னென்ன நிலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த கல்வெட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இது மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் நிலங்கள் முழுமையாக நல்ல விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கு உதாரணம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செழிப்பான 100 குழி. அந்த காலத்தில் மாவை பூர்வதின்னு ஒரு வார்த்தை இருந்தது பார்த்தீங்களா, அது மா வைனா மானா 100 குழின்னு அர்த்தம் கொண்ட வைப்பூருங்கிறது ஒரு ஊர். அது கங்கலாச்சேரி பக்கத்தில் இருக்குது என்ற ஊரின் மேற்கு பகுதியிலும், அந்த ஊருக்கு மேற்கு பகுதியில் இந்த நிலம் இருந்திருக்கான். ஒரு பெரிய வாய்க்காலுக்கு வடக்கு பகுதியில் இந்த நிலம் இருந்திருக்கான். அப்புறம் மஞ்சள் ஆற்றோட கிளை ஆறு வெட்டாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அது கங்கலாச்சேரி பக்கத்தில் ஓடுது. அதற்கு தெற்கு பகுதியிலையும் அதேமாரி கிழக்கு பகுதி, மொத்தம் 3 பகுதி சொன்னதுனால கிழக்கு பகுதி நமக்கு என்னன்னு நம்மளே நினச்சிக்கலாம். மொத்தமாக சதுர நிலத்தை, அதாவது நிலத்தை சதுரத்தில் வாங்கியிருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கியிருக்காங்க. சதுர நிலத்தை வியாபாரி வாங்கியுள்ளார். அந்த பிரம்மதேய நிலத்தை வாங்கியிருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு தோராயமாக இந்த இடம் திருவாரூர் மாவட்டம் கங்கலாச்சேரிக்கு பக்கத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மீதம் இருக்கிற நிலத்தை திருப்புகலூர் கோவிலுக்கே கொடுத்துருக்காரு. இந்த திருப்புகலூர் கோவிலுங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மிச்ச இடம் இருக்குது பார்த்திங்களா, மீதம் இருக்கிற இடத்த ஒரு சில கோவில்களுக்கு தானம் கொடுப்பாங்க. இப்போ ஆடுகளை தானம் கொடுத்து விளக்கரிப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி விளக்கரிக்கிறதுக்கு எதை தானமாக கொடுத்துருக்காங்கன்னா, மீதம் இருக்க நிலத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான கல்வெட்டு. எல்லாருக்கும் இந்த தகவலை பகிருங்க. நன்றி, வணக்கம்.